புராதன பொதுவுடைமை சமூகத்து இறுதிக்கட்ட உற்பத்தி முறையால் உபரி அதிகமாகி அந்த அதிகப்படியான உற்பத்தியால் வெட்டுக்குத்து நடந்து தாய்வழி சமூக பொது சொத்துடைமை, குடும்பம், தனிச்சொத்து, அரசு போன்றவைகளை உருவாக்கி தந்தை வழி சமூக தனிச்சொத்துடைமையாக மாறுது. வேலை பிரிவினைகளும் அடிமை சமூக உற்பத்தி முறைக்கு தேவையான அடிமைகளோடு ஆண்டான் அடிமைன்னு இருவேறு ஏற்றத்தாழ்வான வர்க்கங்களும் உண்டாகி அடிமை சமூகம் தோன்ற அந்த அடிமை சமூக உற்பத்தி முறையில் ஏற்பட்ட தொடர்ச்சியான போர்களும் அடிமைகளோட எழுச்சியும் ஆண்டான் அடிமை உற்பத்தி முறையில் சில பல சட்ட சிக்கல்களை உருவாக்கிவிட அதிலிருந்து எப்படி நிலப்பிரபுத்துவ உற்பத்தி முறை உருவானது வரைக்கும் பார்த்தோம். லைட்டாக மண்டக்கிருன்னு சுற்றுதில்ல, ரொம்ப சிம்பிள். சமூக மாற்றம்ங்கிறது எதை சார்ந்து இருக்குது? அது உற்பத்தி முறையை சார்ந்து இருக்குது. புராதன பொதுவுடைமை சமூகமும் ஆண்டான் அடிமை சமூகமும் நமக்கு கற்றுக் கொடுக்குற பாடம் ஒன்று தான். உற்பத்தியில் நடக்கிற ஏற்றத்தாழ்வு தான் சமூக மாற்றத்துக்கு காரணம். புராதன பொதுவுடைமை சமூகத்தில் மிகை உற்பத்தி எப்படி சமூக மாற்றத்துக்கு காரணமாக இருந்துச்சோ அதே மாதிரி ஆண்டான் அடிமை சமூகத்தில் உருவான குறை உற்பத்தி சமூக மாற்றத்துக்கு காரணமாகுது. இது இனி வரப்போகிற எல்லா சமூக அமைப்புகளுக்கும் பொருந்தும். மனுஷனை மாட்டை விட கேவலமாக நடத்துனது அடிமை சமூகம்னா மாட்டுச்சாணியை விட கேவலமாக நடத்துனது நிலப்பிரபுத்துவ சமூகம். அடிமைகளோட எழுச்சியை பார்த்து அரண்டு போன ஆண்டான்கள் நிலத்தை கொடுத்து நிலத்துக்கு அடிமையாக்குனாங்கல்ல, அது மட்டும் போதுமா ஒருத்தன் அடிமையாக்குறதுக்குன்னா இல்லை. எஜமான் காலடி மண் எடுத்து நெத்தியில் பொட்டு வச்சு எசமான் சொல்லுக்கு சுப்ரீம் கோர்ட் நீதிபதி கூட கட்டுப்படுற அளவுக்கு விசுவாசம் வர வைக்கணும். சின்ன கவுண்டர்கள் எதிர்த்தாப்பில் நடந்து வந்தாலோ இல்லை சாரட் வண்டியில் வந்தாலோ தோளில் கிடக்கிற துண்டு இடுப்புக்கு போகணும். சின்ன தம்பி தாலாட்டு பாடி வேணும்னா சின்ன குழந்தைங்க தூங்குவாங்க. ஆனால் சிவாஜியோட வயசில் மூத்த பெருசுங்க எல்லாம் இளையராஜா கம்போசிங்கில் நைட்டெல்லாம் போற்றி பாடினா தான் சில தேவர் மகன்கள் தூங்குவாங்க. பண்ணையார் உங்ககிட்ட எதிர்பார்க்குறது மரியாதை இல்லை, மான மரியாதையை. ஆமாம், எந்த மானத்தில் இருந்தால் பண்ணையார் குதிரை வண்டி சக்கரத்தில் கொடசாஞ்சி உசுர விட்டுருவாப்புலையோ அதே மானம் பண்ணையடிமைகளுக்கு சாகிற வரைக்கும் இருக்கக்கூடாதுங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருந்தானுங்க. அடிமை வேலை செய்யலாம் அடிக்கலாம், ஆனால் அப்படி அடித்ததால் வந்த விளைவுகள் பண்ணையார் கண்ணு முன்னாடி வந்து போகுமா இல்லையா? பண்ணடிமைகளை அடிக்காமலேயே இந்த பண்ணடிமைத்தனத்தை அவனே விரும்பி ஏற்றுக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா? இருக்குது. அதுதான் கடவுள். நீ என் பண்ணையில் சாணி எழுறதுக்கு காரணம் நான் நினச்ச போடா முட்டா பயலே, எல்லாம் விதிடா. பாத்தியா, நீ நம்பலல்ல, இந்தா பாரு, இது என்ன பகவத்கீதை எசமா? பகவான் கிருஷ்ணர் நம்புறியா இல்லையா? ஐயோ எசமா, என்ன இப்படி பொசுக்குன்னு கேட்டுப்புட்டீங்க? கடவுள்லன்னா நாமெல்லாம் ஏமாத்திரம். அந்த கடவுளே சொல்கிறாப்புல, கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே. நீ செய்கிற வேலைக்கு ஏற்றக்கூடிய சொர்க்கத்தில் கடவுள் உனக்கு கொடுப்பாருடா முனியா. அப்போ சரி எசமா, ஆனால் நீங்கள் அடிக்கிறீங்களே, ஏசு என்னடா சொல்லியிருக்காரு? அவர் ஒரு கணத்தில் அடித்தா மறு கணத்தை காட்ட சொல்லியிருக்காரு எசமா. வெரி குட். இந்த பாலா போன பூமியில் தான் நாங்கள்லாம் வீடு, தோட்டம், துறவுன்னு வாழ்கிறோம். ஆனால் ஊசியோட காதில் ஒட்டகம் நுழைஞ்சாலும் நுழையும், எங்களை மாதிரி ஆளுங்க சொர்க்கத்தில் நுழைய முடியாதுன்னு கடவுள் சொல்லிட்டாப்புல. இந்த கஷ்டத்தையெல்லாம் உனக்கு கொடுத்து கடவுள் உன்னை சோதிக்கிறாப்புல. இந்த சோதனையில் மட்டும் நீ பாஸ் ஆகிட்ட அம்பிட்டு தான் சொர்க்கத்து வாசக்கதவு சாவி உனக்கு தான் கிடைக்கும். இங்கிட்டு மாட்டுத்தொழுவத்தில் சாணி ஏறிட்டு கிடக்கிற நீ அங்கிட்டு திரிகிற தேவதைகளோட அந்தப்புறத்தில் வாழ்கிற வாழ்க்கை இருக்கே, அடடா அடடா அடடடடடா அம்பிட்டு தான். முனியாண்டி பசித்த வயிறோடு அந்தப்புறத்து அப்சரசரோடு டூயட் ஆட போயிடுவான். அடிமைகளுக்கு குடும்பம் இருந்துச்சா அப்படின்னா இல்லை. அது இல்லாதால தான் பயமே இல்லாமல் ஆண்டைகளை தூக்கி போட்டு மிதிச்சான். இங்கிட்டு மனதளவில் கடவுளை காட்டி நிலப்பிரபுத்துவ உற்பத்தி முறைக்கு அவனை தயார்படுத்திட்டாலும் பொருளாதார கண்ணியில் ஒரு கால்கட்டு போடணுமே, அதுதான் பண்ணையடிமைக்கு நிலப்பிரபுக்களால் உருவாக்கி கொடுக்கப்பட்ட குடும்பம். இந்த குடும்பத்தால் பண்ணையாருக்கு 2 லாபம். ஒன்று, நாம் எம்பிட்டு தான் அடித்தாலும் அடுத்த வேலை சோத்துக்கு என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுக்கிட்டே நம்ம காலு பின்னாடியே சுற்றி வருவோம். 2, முன்னாடி நிலத்தில் உழைக்கிறதுக்கு தேவையான அடிமைகளுக்காக ஓயாமல் போர் நடத்தணும், தேவையில்லாமல் பணமும் பொருளும் வீணாகும். இப்போ நிலைமை அப்படி இல்லை. மழையோ வெயிலோ அடிமைகள் உற்பத்தி பண்ணுற வேலையை முனியாண்டி 10 மாதத்துக்கு ஒருக்கு அலாரம் வச்சு பண்ணுறான். அவனை பொறுத்த வரைக்கும் என்ன, நானும் முனிமாவும் உழைக்கிறத விட கூட 2 பசங்களும் சேர்ந்து உழைச்சா கால் வயிறு நிறையிறது அரை வயிறு ஆகுமேன்னு நினைக்கிறான். ஆனால் 2 இல்லை 10 புள்ள 10 ஆளும் கடைசி வரைக்கும் முனியாண்டியோட முழு வயிறு நிறையாதுன்னு அவனுக்கு தெரியாது. ஏன்னா பண்ணையடிமைக்கு கொடுத்த நிலம் குதிரை தலையில் கட்டின புல்லு மாதிரி பக்கத்தில் தானே இருக்குது, சாப்பிட்றலாம்னு குதிரை ஓடிட்டே இருக்கும். கடைசியாக இறங்க வேண்டிய இடம் வந்ததும் பண்ணையார் இறங்கி வீட்டுக்கு போய் சோத்துனுட்டு தூங்கிடுவாப்புல. குதிரை பசியோட கொட்டையில் பட்டினி கிடக்கும். அடிமை சமூகத்தில் இராணுவம், விவசாயம், பட்டறை, ஆடு மாடு வளர்க்குறதுன்னு இருந்த சில வேலை பிரிவினைகள் உற்பத்தி சக்திகளோட வளர்ச்சியால் பல வேலைகளாக பிரியுது. சின்ன கவுண்டர் வீட்டு துணிமணியில் வண்ணார் குலகத்தில் கவுண்டமணியும் செந்திலும் கழுத மேலே ஏற்றி கொண்டு போய் காமெடி பண்ணிக்கிட்டே துவச்சாங்க. வானவராயனுக்கு சொந்தமான 10 ஏக்கர் தென்னை மரத்தில் தென்னையேறி நாடார்களும், வல்லவராயனுக்கு சொந்தமான 10 ஏக்கர் பணந்தோப்பில் பனையேறி நாடார்களும் தேங்காயும் பனங்காயும் வெட்டினாங்க. கடலுக்கு மீன் பிடிக்க போன சுறா விஜய்கள் தங்களை முக்குவர்களாகவும், பண்ணையாருக்கு தேவையான கட்டில் பீரோ செஞ்சவங்க தங்களை ஆசாரிகளாகவும், மண்பாண்டங்களான பானசட்டி செஞ்சவங்க குயவர்களாகவும், இரும்படித்தவன் கொல்லனாகவும், தங்கத்தில் தகடு அடித்தவன் பொற்கொல்லனாகவும், உட்காந்து மணியாட்டி அடுத்தவன் உழைப்பத்தினவன் பூசாரியாகவும் வேலை பிரிவினைகளோட சாதிக்கான எல்லா அடிப்படை கூறுகளும் உண்டாகுது. அப்போது வேலை பிரிவினையில் இருந்து தான் சாதி உருவாச்சுதா அப்படின்னா இல்லை. ஒவ்வொருத்தரும் பரம்பரையாக சில வேலைகளை செஞ்சுட்டு இருந்தாங்களே தவிர அந்த வேலை பிரிவினையே சாதியாக மாறிடுமா என்ன? செருப்பு தைக்கிறவனெல்லாம் அருந்தியர்னா பேட்டா கம்பெனி ஓனர் அருந்தியரா? இல்லை. ஆனால் ஆம்பூர் தோல் தொழிற்சாலையில் அந்த நாத்தம் முடிச்ச தோலோட கடந்து வாழ்நாள் முழுக்க போராடி சாகிறவன் தலித்து தான். இந்த வேறுபாட்டை எப்படி புரிஞ்சுக்கிறது? எந்த ஒரு உற்பத்தி முறையும் தன்னை பாதுகாத்துக்கிறதுக்காக அதுக்கு ஏற்ற மாதிரியான புறச்சூழலை கட்டியமைத்து கொள்ளும். இந்தியாவில் சாதி குடிமைகள் தலைவரிச்சு ஆடுறதோட காரணம் என்ன? ஏன்னா இந்தியா ஒரு நிலப்பிரபுத்துவ நாடு. நேற்று வரைக்கும் கருப்பு நமக்கெல்லாம் துணி துவைச்சி போட்டான், இன்றைக்கி செத்து போயிட்டான். அப்போது நாளைக்கு நமக்கு துணி துவைக்கிறது யார்?
மாடு மேய்ச்ச மாயாண்டி மோனை கூப்பிட்டு துணி துவைக்க சொன்னால் கையெல்லாம் சாணியாக இருக்குது தேசமா எப்படி துவைக்கிறதுன்னு கேட்குறான். அப்போது கருப்பனும் மாயாண்டியும் செத்தாலும் வேலை தடையில்லாமல் நடக்கணும். அதுக்கு மாயாண்டி மோன் மாத்திரம் இல்லை, அவனோட தலைமுறையே சாணி அல்றாப்பில் மாற்றணும். அதுக்கு அவனுக்கு ஒரு அடையாளம் கொடுக்கணும். அது சாதாரண அடையாளமாக இருக்கக்கூடாது, தெய்வீக அடையாளமாக இருக்கணும். அந்த தெய்வீக அடையாளம் எங்கிட்டு இருக்குதுன்னு தேடினா அது 4 வர்ணத்தையும் நானே படைத்தேன்னு சொல்கிற இந்து மதத்தில் இருக்குது. அது அப்படியே எல்லை காத்துக்கிட்டு வந்து உற்பத்தி முறையோட கனெக்ஷன் பண்ணி விட்டான். அதுதான் நிலப்பிரபுத்துவ உற்பத்தி முறை. ஆக இந்த சாதியை தூக்கி பிடிக்கிறது எதுனா அது இந்த உற்பத்தி முறை. இந்து மதத்தை ஒழிச்சிட்டா சாதி ஒழிஞ்சிரும்னு சொல்கிறது இந்த உற்பத்தி முறையை பற்றின புரிதல் இல்லாத பேச்சு. ஏன்னா கண்ணு முன்னாடியே கிறிஸ்தவ பறையரும் கிறிஸ்தவ வன்னியரும் வெட்டிட்டு சாகிறத பார்க்கத்தானே செய்கிறோம். இந்த நிலப்பிரபுத்துவ உற்பத்தி முறை என்ன பண்ணுதுன்னா, நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே எனக்கு ஒரு வேலையை தயாராக வச்சுருக்குது. பாப்பா வீட்டில் பிறந்தா மணியாட்டலாம், அருந்ததி வீட்டில் பிறந்தா மலம் வளரலாம். என்னோட வேலையை அது வேறு யாருக்கும் விட்டு கொடுக்காது. 2000 பேர் வாழ்கிற ஊரில் பாவம் நீங்கள் 10 பேர் தான் மலம் வளர்றீங்களா? இது என்ன அநியாயம்? உதவிக்கு வேணும்னா 10 பிள்ளைமாரை கூப்பிட்டுக்கோங்கன்னு சொல்லுமா என்ன? இன்னாது மணியாட்டி கந்தகஸ்ரீ சவசம்பாட ஆளுங்க இல்லையான்னு பதன ராஜராஜ சோழன் சொந்த சாதிக்காரனுக்கா பூணல் போட்டு மணியாட்ட விட்டான். வண்டியை அனுப்பி வடநாட்டிலேருந்து பார்ப்பனர்களை வர சொல்லி சோத்துக்கு பல சதுர்வேதி மங்கலங்கள் எழுதி கொடுத்தான். அனிதா டாக்டர் ஆகணுமா இல்லை அரிசி மண்டியில் வேலைக்கு போகணுமான்னு நீங்கள் நிலப்பிரபுத்துவ உற்பத்தி முறைக்கிட்ட கேட்டால் அது அக்ரகாரத்து அம்பி டாக்டர் ஆகணும்னா அனிதா அரிசி மண்டிக்கு வேலைக்கு போகணும்னு சொல்லும். ஒருவேளை நாளை அனிதாக்கள் நீட் தேர்வில் பாஸ் ஆகிட்டா நிலப்பிரபுத்துவ உற்பத்தி முறை வேலை பிரிவினையில் உண்டான இந்த ஏற்றுக்க முடியாத பிரச்சனையை சரி பண்ணுறதுக்காக நிலப்பிரபுத்துவ உற்பத்தி முறையை கட்டி காப்பாற்றுற அரசாங்கம் கொதித்தெழுந்து நீட்டாத தேர்வு கொண்டு வரும். அது முன்வைக்கிற ஒரே கேள்வி, அனிதா தன்னோட வேலை பிரிவினையை விட்டு எப்படி வெளியே வரலாம்? இவ்வளவு சிக்கலான நிலப்பிரபுத்துவ கட்டமைப்பு தகர்ந்து முதலாளித்துவ உற்பத்தி முறை வர காரணம் என்ன? தொடரும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றிகள்.